அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க சுக்கிரன். எனவே உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தை விட்டு விலகி 2இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் ஆட்சி பலம் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் செயல்படுகிறார். அவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்தவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, நிம்மதியான வாழ்க்கை போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று. இல்லை என்றால் இவை அனைத்தும் கிடைப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்றுதான். அப்படிப்பட்ட சுக்கிரன் பொதுவாகவே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வலிமையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க சுக்கிரன். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 2இல் தான் தற்போது ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார். அதோடு மட்டுமல்லாது மிக அதீத நன்மையை பெறக்கூடிய மற்றொரு இடமான 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். எனவேதான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். சுக்கிரனின் அருள் இருந்தால் மனித வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமைவதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் சௌகரியம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. ராசியின் நீச்ச அதிபதி என்றாலும் கூட ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சுகமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் என்றாலே சுத்தம், சுத்தபத்தமான வாழ்க்கையை நிறைவாக கொடுப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே சப்தமஸ்தானத்தை புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து வலுவாக சப்தம பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக அமைகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக அமைவதோடு உணவு சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உள் தோற்றம், அகத்தோற்றம் பொலிவு பெறுவதோடு மட்டுமல்லாது புறத்தோற்றத்திலும் அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். இந்த வகையில் உறுதியாகவே ஆடைகளில் அதிக கவனம் செலுத்தி ஆடைகளை மேம்படுத்துவதால் இந்த தருணத்தில் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பொதுவாக கிடைப்பதால் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தருணமாக அமைவதால் பல காரியங்களை துணிச்சலாக செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஆளுமை பண்பு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கலை ரீதியாக மிக நுணுக்கமாக கலை திறனை வலுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. 64 கலைகளில் உங்களுக்கு எது வருகிறதோ அதை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய வாய்ப்பும் எதிர்பாராத பணவரவும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சுக்கிரன் களத்தில் இறங்கிவிட்டான். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் ராஜயோகம், தொட்டகாரியம் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும்
உறுதியாகவே பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தனாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதால் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைகிறது. இந்த தருணத்தில் வீடு மாறுதல், இடம் மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்களை செய்தாலும் கூட அவை தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி, சிக்கல் சிரமமின்றி நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்து பயணங்களை அதிகமாக மேற்கொண்டாலும் கூட அவை இனிமை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ள முடியும். புத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழிலை மேம்படுத்துதல், தொழில் ரீதியாக வளர்ச்சிப்பான பாதையை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். போட்டிகள், பொறாமைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் சிறு முதலீடு கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை வந்து சேருவதால் நிச்சயமாக லாபம் பல மடங்கு உயரும். அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்களை முழுமையாக கலைந்து கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நெருக்கடி என்று இருந்த சூழலை தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட கலைத்துறையில் செய்து முடிக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றிணைந்து பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நினைத்தபடியே அரசியல் சார்ந்த பணிகளில் காய்களை நகர்த்துவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை தகர்த்தறி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் திருப்திகரமான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையும் லாபமும் நிறைந்தவையாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.